ஹலோ மை ஒய்ஃபீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டு இன்றைக்கி எங்கள் மாமியாருடைய ஹோம் டூர் தான் வந்துட்டு உங்களுக்காக காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது யூடியூபருக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த யூடியூப்பில் நிறைய ஹோம் டூர்ஸை வந்து பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. ஒரு சின்ன வீடுலேருந்து பெரிய ஒரு பங்களா வீடு வரைக்கும் பல விதமான ஹோம் டூர்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரியான ஒரு ஹோம் டூரை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்க சான்ஸே இல்லை. அப்படியான ஒரு ஹோம் டூரை தான் நான் உங்களுக்காக காட்ட போகிறேன். ஆமாம், இது என்னுடைய சொந்த மாமியாருடைய வீடு தான். அவங்களுடைய இடத்த தான் நான் வந்துட்டு உங்களுக்காக காட்ட போகிறேன். இப்போ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் ஒரு குகையநல்லூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. இந்த இடம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நாங்கள் இந்த ஏரிக்கரை மேலே வந்து ஒரு 30 வீடு இருக்குது. அந்த 30 வீடுமே ஏரிக்கரை சைடு வந்து வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சியை சேர்ந்தவங்க வந்து இந்த வீடை வந்து இடித்து தள்ளிட்டாங்க. மொத்தமாக வந்து எங்கள் வீடு மட்டும் இல்லாமல் ஒரு 30 வீடையும் சேர்த்து வந்து இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு சில வீடுகளில் இருக்கவங்கள தவிர்த்து ஒரு மற்றவங்களாம் வந்து வீடு கட்டி தனியாக போயிட்டாங்க. பட் ஒரு சில ரீசனால் எங்கள் மாமனார் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் அடிக்டாக இருக்கார். அவர் வந்துட்டு எந்த ஒரு ரெண்டட் ஹவுஸ்லேயும் வச்சுக்க முடியாதுன்ற ரீசனால் எங்கள் மாமனாரும் இந்த இடிஞ்ச வீட்லேயே ஒரு ரூம் மட்டும் இருக்கும். அந்த ரூம்லேயே வந்து இருக்காங்க. அந்த ஒரு வீடை தான் வந்துட்டு நான் உங்களுக்காக இந்த ஹோம் டூரில் காட்டிகிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான். கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷமாகவே நாங்கள் வந்து இந்த வீட்டில் தான் வந்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பையன் பிறந்ததும், செகண்ட் வந்து பொண்ணு பிறந்ததும் 2 குழந்தைங்களுமே எனக்கு வந்து இந்த வீட்டில் தான் வந்துட்டு பிறந்தாங்க. இப்போ ஒரு 2 வருஷமாக தான் நாங்கள் தனியாக வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கோம். இப்போ நீங்கள் ஹோம் டூரை தவிர்த்து பின்னாடி வந்து பாத்ரூம் நான் உங்களுக்காக காட்டிகிட்டு இருக்கேன். ஒரு க்யூட்டான பூனை இருந்தது, அதையும் வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். ஓகே, இதுதான் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற பாத்ரூம். பின்னாடி வந்து இடித்ததுனால ஒரு அந்த ஷீட்டு மாதிரி போட்டு மறைச்சிட்டு பாத்ரூமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் தண்ணிக்கு வந்து அந்த ஊரில் குறையே கிடையாது. ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி வந்து நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையில்லாத டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ட்ரம்மில் தான் வந்துட்டு அவங்க தண்ணியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்போது நாங்கள் எதுக்காக அங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சண்டே ஆனால் எவ்ரி சண்டேவும் வந்துட்டு நானும் என்னுடைய பசங்களுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் கிளம்பிடுவோம். இப்போ நான் வந்துட்டு வெளியில் அடுப்பில் வந்து கறி குழம்பு வந்து நான் தான் செஞ்சுருந்தேன். என் பையன் வந்துட்டு நான் வீடியோ எடுத்ததுனால அவன் வந்துட்டு கிளறி விட்டுட்ருக்கான். நாங்கள் வந்துட்டு ஏரி ஓரம் வந்து வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஏரி தான் வந்துட்டு இப்போ உங்களுக்காக காட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. பட் வந்துட்டு மழை காலம் வந்துச்சு அப்படின்னா ஏரி வந்து ஓரளவுக்கு பாதியாவது அந்த ஏரி ரொம்பிடும். நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் பல விதமான ஹோம் டூர்ஸை வந்துட்டு பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரியான ஒரு ஹோம் டூர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த புது யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ விலாக் போட்டிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய ஹோம் டூரை நான் உங்களுக்காக காட்டுறேன்.